உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்னைக்கு பல கட்சிகளோட தூக்கத்தையே தொலைத்து இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் அதில் ஆளுங்கட்சி அதிகமாக ஆளுமை செலுத்தும் என்பது நமக்கு கடந்த கால வரலாறுகள் நிறையா நமக்கு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அதே நேரம் ஆளுங்கட்சியும் தாண்டி ஒரு சரியான எதிர்க்கட்சி, ஒரு திடமான வேட்பாளர், ஒரு சரியான இலக்கோடு அவர்கள் பாய்ந்தாங்க அப்படின்னா அந்த இடைத்தேர்தலையும் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் என்கிற முடிவுகளும் இதற்கு முன்னாடி வரலாறு நமக்கு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதில் பெரிய போட்டியை நிறுத்துவாங்க அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு கெடு வாய்ப்பாக அதிமுக அந்த தேர்தலிருந்து முழுவதுமாகவே விலகி விடுகிறோம், இந்த தேர்தல் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் என்று சொல்லி புறக்கணித்து விட்டாங்க. அதிமுகவுடைய இந்த முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் யாருக்கு அந்த இடம் இன்னைக்கு கிடைக்க போகிறது என்கிற போட்டியும் அதிகமாகி இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவோட இடத்தை ஏதாவது ஒரு கட்சி நிரப்பி விட்டால் அது திமுகவையே வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு மாற்றி விடுமா என்கிற அச்சமும் திமுகவிற்கு வந்து இருக்கிறது. அந்த இடத்துல யார் போட்டி போட போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் பாமக என்கிற கட்சியும் இரண்டு கட்சிகளும் தான் இன்னைக்கு அதில் போட்டி போடுது. அதாவது அதிமுகவுடைய இடத்திற்கு இந்த இரண்டு கட்சிகளும் வந்தே ஆகணும். அதையும் தாண்டி அதிமுகவுடைய வாக்கை பெற்று திமுகவையே வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடு இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ங்கிறது மும்முனை போட்டியாக மாறி இருக்குது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வருகின்ற 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எப்படிப்பட்ட தேர்தல் வியூகங்களை வகுத்து இருக்கிறது, எப்படிப்பட்ட வெற்றியை பெறப்போகிறது, இதற்கு முன்னாடி இந்த தேர்தலில் என்னென்னலாம் நடந்து இருக்கிறது, அதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இதுவரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்து இருக்கிறது. இந்த 15 தேர்தலில் 12 முறை இந்த திராவிட கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை உழைப்பாளர் கட்சி இருந்திருக்கிறது, ஒரு முறை காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது, ஒரு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்திருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 12 முறையும் திமுகவும் அதிமுகவும் இருந்திருக்கிறாங்க. இதில் திமுக 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, அதிமுக 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. இத்தனை முறை ஆளுமை செலுத்திய அதிமுக என்கிற ஒரு கட்சி இந்த முறை தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொன்ன பிறகு பல கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சி, ஏன் அதிமுக அப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னு. அதே நேரம் அதிமுக முன்வைத்த கருத்துக்கள் எல்லாமே யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அவ்வளவு யோக்கியமான கட்சியும் கிடையாது, அதிமுக பணத்திற்கு வாக்கு கொடுக்காத கட்சி கிடையாது, பரிசு பொருட்கள் கொடுக்காத கட்சி கிடையாது. அவர்களுக்கும் அதற்கான வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தலில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கடுமையான சரிவை சந்தித்து இருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் அதிகமாக எழும். அந்த விமர்சனத்திற்கு தன்னால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது என்கிற ஒற்றை வார்த்தைக்காகவே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தலை முழுவதுமாக புறக்கணித்து இருக்கிறாங்க. ஆனால் அதற்கிடையில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மிக தீவிரமான ஒரு ஆளுமை செலுத்த வேண்டும் என்கிற விதத்தில் கடுமையான ஒரு உழைப்பை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.19 வாக்குகள் வாங்கி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உயர்ந்து நிற்கிறது. அதே போல விக்கிரவாண்டி தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் என்பது கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மாநில அங்கீகாரம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல் என்கிற ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக முன்னெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை என்பது அதிகமாக இங்கே உணர்ந்திருக்கிறது. இதற்கு இடையில பாமக என்கிற ஒரு கட்சி பாஜகவுடைய ஆதரவை பெற்று, வன்னிய சமூக மக்களுடைய ஆதரவை பெற்று, இங்கு பெரும்பான்மையான சமூகம் நாங்கள் தான், இந்த மக்களுக்கான பாதுகாப்பே நாங்கள் தான், அதை விட நாங்கள் தான் சரியான எதிர்க்கட்சி, எங்களுக்கும் மாநில அங்கீகாரம் வேண்டும், நாங்களும் சரிந்து போகவில்லை, நாங்களும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்கிற உண்மையை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு சிக்கல் இன்னைக்கு பாமகவிற்கும் எழுந்து இருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவுடைய அன்னியூர் சிவா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன், இன்னொரு பக்கம் பாமகவுடைய மாநில துணைத் தலைவர் அன்புமணி அவர்கள், இப்படி 3 பேரும் போட்டியிடக்கூடிய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது. இதில் கூடுதலாக ஒரு தகவல், பாமகவுடைய மாநில துணைத் தலைவர் என்று அழைக்கக்கூடிய இன்றைய வேட்பாளர் அன்புமணி அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்டத்தக்க 40,000-50,000 வாக்குகள் பெற்று இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு இது கூடுதலான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகவும் இருக்குது. அவர்கள் களப்பணியாற்றுவதற்கு எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் போவதற்கு ஒரு நல்ல வழி இருக்குது. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் ஒரு மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் தருமபுரி தொகுதியில் களமாடி கொண்டு இருந்தாங்க. அங்கு அவர்கள் 65,000 வாக்குகள் பெற்று ஒரு குறிப்பிட்டத்தக்க வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தாங்க. அதே போல் இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதி தன்னோட சொந்த ஊர், சொந்த மாவட்டம், அந்த பகுதியில் தனக்கு உறவினர்கள் நிறையா இருக்கிறாங்க, பரிச்சயப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே நம்மளால் ஆளுமை செலுத்த முடியும்னு சொல்லி அண்ணன் சீமான் அங்கு களமிறக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இன்றைக்கி திமுகவிற்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. இந்த தேர்தலில் எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் எதுவாக இருக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சி இங்கே எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை செலுத்த போகிறது. ஏன்னா அதிமுக என்கிற ஒரு கட்சியுடைய ஒரு 50,000 வாக்குகள் என்பது அங்கு மௌனமாக இருக்கிறது. இன்றைக்கி அதிமுகவுடைய வாக்காளர்கள் அனைவரும்
நாம் யாருக்கு வாக்கு செலுத்துவது என்கிற மனநிலையிலிருந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. நாம் எந்த முடிவை எடுக்கிறது, யாருக்கு சாதகமாக போகிறது அப்படின்னு. நம்மளுடைய பரம்பரை எதிரின்னு சொல்லக்கூடிய திமுகவிற்கு வாக்கு செலுத்தி விட்டு நம்மளுடைய ஜனநாயகத்தை நாம் காப்பாற்றுவதா, இல்லை தமிழுடன் கூட்டணி வைத்து விட்டு தன்னுடைய முதுகிலே சவாரி செய்துவிட்டு இன்னைக்கு நம்மையே ஏளனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்துவதா, இல்லை நம்மோடு எப்போதுமே தமிழர் என்கிற அடிப்படையில் ஐயா பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதிமுக என்கிற ஒரு கட்சியை எப்பொழுதுமே அவருடைய துரோகத்தை மட்டுமே சுட்டிக்காட்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சி என்று அடையாளப்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு நம்ம வாக்கு செலுத்துவதா என்கிற விதத்தில் பல விதத்தில் இன்றைக்கி குழப்பமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த வாக்கு யாருக்கு போக போகிறது, இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு 70% ஓட் போலிங் ஆகுது, வாக்குப்பதிவு நடக்குது அப்படின்னா அந்த 70%த்தில் குறைந்தது முதலிடத்தில் வரக்கூடியவர்கள் 80,000 1 லட்சம் வரைக்குமான வாக்குகளை பெற்றாலும் அப்போ தான் அங்கே வந்து வெற்றியை வந்து நிலைநிறுத்த முடியும். அப்போ 80,000 90,000 வாக்குகள் அவங்க பெறாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர்கள் குறைந்தது 60,000 50,000 வாக்குகளை பெற்று ஆகணும். மூன்றாவது இடத்துல வரக்கூடியவர்கள் 10,000 25,000 வாக்குகள் பெற்றாகணும். இது வந்து அந்த மூன்றாவது இடம் வரக்கூடியவர்களுக்கு இப்படி அமைந்தால் மட்டும்தான் அந்த வெற்றியை வந்து அங்கே தீர்மானிக்க முடியும். அப்போ அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய 80,000 1 லட்சம் அந்த வாக்குகளுக்குள்ள இன்றைக்கி அதிமுகவுடைய வாக்குகள் எவ்வளவு தூரம் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போக போகுது, இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போக போகுது, மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போகுதுங்கிறது தான் இன்றைக்கி ஒரு கடுமையான போட்டியாக இருக்குது. பொதுவாக எல்லா தேர்தலுமே எல்லா மக்களையும் நம்ம கவரணும் அப்படிங்கிற ஒரு உழைப்பு தான் அதிகமாக போகும். ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சற்று மாற்றாக அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு போகும் என்கிற போட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த தேர்தலிலேயே ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்துருச்சு. அப்போ அவர்கள் மீது ரொம்பவே அபிமானத்தோடு ஒரு நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதிமுகவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மறந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் எங்கேருந்தோ வந்த அண்ணாமலை பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாரு, ஏன் அவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனநிலை சில பேர் யோசித்தான். அதே போல் பாமகங்கிற கட்சி அதிமுகவுடைய இருந்து அதிமுக 10.5 இடஒதுக்கீடு வன்னியர் மக்களுக்கு கொடுத்து விட்டாங்க என்று பாராட்டி பேசுனது யாருன்னா இதே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படி இருக்கும்போது அந்த பாமகவே இன்னைக்கு கூட்டணியிலேருந்து அப்படி இருக்கும்போது அந்த பாமக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு இன்றைக்கி அதிமுகவே எதிர்த்து பேசுது. அப்போ நம்ம பாமகவுக்கு வாக்கு செலுத்தணுமா என்கிற மனநிலையும் கோபமும் இன்றைக்கி பாமகவிட்ட எதிரில் இருக்குது. அப்போ இந்த இரண்டு நிலைப்பாடுகளுக்கும் இடையில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய இந்த பாமகவிற்கு எப்படி வாக்கு செலுத்தணும் என்கிற மனநிலை அவர்கள்ட்ட ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்குது. குறிப்பாக திமுகவில் இதே 10.5% இடஒதுக்கீடுங்கிறதுக்கு நிறைய கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதில் இதற்கு முன்னாடி இந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் நிறையா துரோகம் இழைத்து இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட அதே மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கும் நம்ம வாக்கு செலுத்தணுமா என்கிற மனநிலையும் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு சமூக ரீதியாக அந்த வன்னியர் சமூக மக்கள் நாம் தமிழர் கட்சி மீது எப்படிப்பட்ட மரியாதை வைத்திருக்கிறாங்க. பொதுவாக நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே சமூக ரீதியான வாக்களை பெறுவதற்கு முயற்சி எடுப்பது கிடையாது. அவர்கள் சமூக நீதி புரட்சி செய்வது தான் இதுவரை நடந்து கொண்டு வந்திருக்கிறது. ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொல்வது போல் ஏகப்பட்ட இடத்துல பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி வேட்பாளர் நிறுத்தியதாக இருக்கட்டும், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டும், இஸ்லாமிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற விடயங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் சமூக நீதி புரட்சியை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க கடந்த தேர்தலில். குறிப்பாக அண்ணன் சீமான் அவருடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது முன்னொரு காலத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் எடுத்த ஒரு அரசியல் தான். அப்போ அந்த அரசியலை தன்னுடைய குருவாக இன்னைக்கு முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வரை அந்த மதிப்பிலிருந்து சட்டும் தளராமல் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் மீது ஒரு விதமான மதிப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வாக்குகள் அத்தனையும் நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது அதிமுகவுடைய வாக்குகளை யார் இந்த முறை டிஸ்டர்ப் பண்ண போகிறா, யார் அந்த வாக்குகளை இன்றைக்கி வந்து அறுவடை செய்ய போகிறா அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சி அதிகமாக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து திமுகவோ பாமகவோ எந்த இடத்துலையுமே கைப்பற்ற முடியாது என்கிற ஒரு சூழல் இருக்கிறதா நிறையா தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகள் அத்தனையும் திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. எந்த மனநிலையில் சொன்னான்னு தெரில. ஏன் திமுகவிற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற நிலவரம் வந்து அவங்க சொன்னது கிடையாது. இப்போ திமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை நாங்கள் தான் வந்து நடவடிக்கை எடுத்து சரி செஞ்சோம், அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கலாம். அம்மையார் சசிகலா அவங்களுடைய குற்றத்தை நாங்கள் தான் நிரூபித்தோம் அப்படி சொல்லி வேறு எதனா ஒரு விதத்தில் அவங்க பரப்புரை செய்தால் அவங்க வாக்கு செலுத்துவது தயாராக இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு விதத்தில் திமுக வந்து அதிமுகவுடைய ஒற்றுமையை பேசியிருக்குது, அதிமுகவிற்கு சாதகமாக இருந்திருக்கிறது, திராவிட கட்சிகள் என்கிற விதத்தில் வந்து இது நாள் வரைக்கும் அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறதுனா சொல்லலாம். இந்த 2 ஆண்டுகளில் 2021 24 வரைக்குமே திமுக பல இடங்களில் அதிமுகவிற்கு துரோகம் செய்து திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அரசியலை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது தன்னுடைய சுயலாபத்திற்காக. அப்போ திராவிட கட்சிகள் தான் இங்கே கோல் வச்சு இருக்குன்னு நினைக்கக்கூடிய திமுக எப்படி அதிமுகங்கிற ஒரு கட்சியை புறக்கணித்து இருக்கலாம்?
அவர்களே அவர்களுக்கு மாறாக துரோகம் செய்திருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற விடயங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த தேர்தலில். ஆக மொத்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது கட்சி சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்க போகிறாங்களா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்க போகிறாங்களா, கோட்பாடு கொள்கை சார்ந்தவர்களுக்கு வாக்களிக்க போகிறாங்களா, இந்த 3 அரசியலும் தான் இன்றைக்கி மும்முனை போட்டியாக மாறி இருக்கிறது. இங்கிற 3 விதமான அரசியலுக்கு இடையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்பவே விக்கி கொண்டு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி இந்த முறை மிக தீவிரமான ஒரு உழைப்பை கொடுத்து மைக் சின்னத்தின் மூலியமாக வெற்றி வாகை சூடப் போகிறதா, வெற்றி வாகை சூடப் போவதற்கு எப்படிப்பட்ட உழைப்பை கொடுக்க போகிறது, ஈரோடு கிழக்கு போல இல்லாமல், கடந்த கால இடைத்தேர்தல் போல இல்லாமல், கடந்த கால சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் போல இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான வெற்றியை சூடப் போகிறது என்பது அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து அரசியல் திறனாய்வாளர்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், அதிமுக புறக்கணித்து விட்டது. இன்னொரு விடயம், நாம் தமிழர் கட்சி கூடுதல் உத்வேகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு களமாக நாம் தமிழர் கட்சியோட மாநில அங்கீகாரம் இருக்கிறது. இந்த மாநில அங்கீகாரம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க போகிறது என்பது மக்களுடைய கையில் தான் இருக்குது. அது நாம் தமிழர் கட்சியுடைய உழைப்பில் தான் இருக்குது என்பதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்து, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கான முதல் தேர்தல்.